தமிழகத்தில் எழுத்தாளர்கள் கலைமாமணி விருதுகள்லாம் சரியான நேரத்தில் சரியான முறையில் வழங்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் எழுத்தாளர்கள் கலைமாமணி விருது புறக்கணிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட பல வருஷமா விருது வழங்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உள்ளூர் அரசியல் என்பதனால் நான் இதற்கு விடை சொல்வது அவ்வளவு சரியாக இருக்க. அகிலன், ஜெயகாந்தன், இப்போ வைரமுத்து, இந்த வரிசை எப்படி பார்க்கணும்? நீங்க மூன்றுக்குமே ஒரு கால் நூற்றாண்டு இடைவெளி இருந்திருக்கிறது. 75 அகிலனுக்கு வழங்கப்பட்டது, 2002 ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்டது, 2025 வைரமுத்துவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் தமிழுக்கு விருது தருவது என்பது ஆரோக்கியமான விருது முறை அல்ல. இனி இந்த இடைவெளி குறைய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது தமிழுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட வேண்டும். எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் அதற்கு தயாராக எழுந்து நிற்க வேண்டும். இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அரசியல் இருக்கிறதா? அரசியல் இருப்பதாக நான் கருதவில்லை. பட்டியலில் உள்ள 24 மொழிகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஒரு மொழிக்கு ஒரு முறை என்று இந்த விருது வழங்கப்படுவதனால் அந்த சுழற்சி முறையில் தாமதமாகிறது. இன்னும் சில மொழிகள், இந்தி 12 முறை பெற்றிருக்கிறது, கன்னடம் 8 முறை பெற்றிருக்கிறது, மலையாளம் 6 முறை பெற்றிருக்கிறது, வங்காளம் 6 முறை பெற்றிருக்கிறது, தமிழ் இப்போதை சேர்த்து 3 முறைதான் பெற்றிருக்கிறது. தமிழ் மொழி இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்தது அல்ல. இனி இந்த சுழற்சி முறையில் தமிழை நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டும் என்று நான் டெல்லி ஞானபீடத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? தேர்தல் சூடுபிடித்து இருக்கிறது என்பதற்கு இது மார்ச் மாதம் என்பதும் ஒரு காரணம். ஏப்ரல் மாதத்தில் இன்னும் அதிகமாக சூடுபிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டு ஓட்டுகள் எண்ணப்படுகின்றன. மே ஓட்டு எண்ணிக்கையும் சூடாக இருக்கும். மே 4ஆம் தேதி அகில நட்சத்திரம் ஆரம்பிக்கும், அதுவும் சூடாக இருக்கும். இருக்கலாம். நீங்க எழுதிய புத்தகங்கள் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து உங்களுடைய படிப்பு என்னவா இருக்கும்? அதற்கான பணிகளை நீங்க இறங்கிட்டீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நான் ரசிக்கிறேன். இப்போது ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. 7500 பாடல்கள் எழுதிய நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு பாடல் தொகுதி மட்டும் வெளியிட்டிருக்கிறேன். 1000 பாடல்கள் என்ற அந்த தொகுதியை என் தமிழாசான் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள் 2011. இப்போது 2ஆம் தொகுப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு 1001 பாடல்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறேன். இந்த 1001 பாடல்கள் என்ற என் பாடல்களின் 2ஆம் தொகுப்பு 2026 ஜூலையில் வெளிவரும். அதற்கு பிறகுதான் படைப்பிலக்கியம் குறித்து நான் சிந்திக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பேசுவதெல்லாம் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. எதற்காக இந்த மாதிரி சர்ச்சை? கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சை உருவாகத்தானே செய்யும். சர்ச்சை இருந்தால் தானே அவன் எழுத்தாளன். சர்ச்சை இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருளாயிற்றே. எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வேண்டாம், சிந்தனையாளர்களாகவே இருக்கட்டும். சர்ச்சை வரட்டும். சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும்.